அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, விசிஎஸ் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பம் 32 வயதான பாலின்ற பெண்ணை வந்து காட்டுறாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, பயந்த நிலையிலும், நம்பிக்கையற்ற நிலையிலும், மனதளவிலும் முற்றிலும் உடைஞ்சவங்களா வந்திருக்காங்க. அழுதபடியே வந்து யார்ட்டயோ வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணிட்டேன். மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றேன். ஆனா வந்து எதுவும் மாறல. எல்லாமே அதே போல தான் இருக்குன்னு" அப்படின்றாங்க. இத வந்து ஒரு குழந்தை வந்து கேட்குது. குழந்தை வந்துங்கன்னு, "உனக்கு உண்மையிலே வந்து என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அதுக்கு பாடி வந்து சொல்றா, "இது எல்லாமே நிறுத்திக்கொள்ள வேணும்." அப்படின்னு வந்து பதில் வந்து சொல்றாங்க. இந்த இந்த காட்சி வந்து மீனிங்லெஸ் இல்லாம தான் இருக்கும். ஆனா வந்து படத்தோட கடைசி நிமிடங்கள்ல வந்து இந்த வார்த்தைக்கு வந்து ஒளிந்திருக்கும் வந்து உண்மை வந்து நமக்கு வந்து தெரிய வருது. கடந்த இப்ப கதை வந்து ரிவர்ஸ்ல போது. ரிவர்ஸ்லன்னா வந்து அவ வீட்ல வந்து தனியா வந்து இருக்கா. தனியா வந்து இருக்கும்போது வந்து அவளுக்கு நம்ம அவள பத்தி காட்டுறாங்க. என்னன்னா வந்து அவ எல்லாத்தையும் வந்து விலகி இருக்கா. தனிமத வாழ்க்கை. அதாவது யார்ட்டயும் வந்து பேச மாட்டா. அமைதியான ஆளா வந்து இருக்கா. இப்படி தனியா வந்து வாழவே வந்து அவ பழகிட்டா. இவ ஊருக்கு அவுட்டர்ல வந்து வாழ்ந்துட்டுருக்கா. அவங்க அக்கா வந்து ராணின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க திருமணம் ஆகி அழின்ற ஒரு மகள் வந்து இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து பெரிய வீடு கிடைச்சனால வந்து அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. இது அவங்களோட வீடு தான். இதில இப்ப பாடி வந்து வாழ்ந்துட்டுருக்கா. இப்ப என்னன்னா வந்து ஒரு குளிர்காலம் நைட் டைம் திடீர்னு வந்து யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ பாடி போய் வந்து கதவ தொறக்கிறா. அப்போ ஒரு பாட்டி வந்து நிக்கிறாங்க. நின்னோனே வந்து இது மாரி வந்து "என் பையனோட நம்பர் மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட ஃபோன் இல்ல. ஃபோன் இருந்தா குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து "குடிக்க எதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு டீ எல்லாம் வேணாம். தண்ணி மட்டும் போதும்" அப்படின்றாங்க. உடனே வந்து அந்த பாட்டியம்மா வீட்டுக்கூட வந்து கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டோனே வந்து அப்பதான் நமக்கு கண்ணு காட்டுறாங்க. அந்த பாட்டியம்மாவோட 2 விரல் வந்து கட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா தான் வந்திருக்கு. அப்பதான் கட்ன மாரி ரத்தம் வந்து அதில வந்து ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த பாட்டியம்மா கையோடயே வந்து ஒரு சூட்கேஸ வந்து கொண்டு இருக்காங்க. வச்சுட்டுருக்காங்க. அப்ப வீட்ட வந்து சுத்தி முத்தி பார்க்குறாங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது வந்து அந்த செவுரெல்லாம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கு. அதையும் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றாங்க, "நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு குழந்த இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாய் வந்து சொல்றான், "நான் தனியா தான் இருக்கேன். இந்த வீடு வந்து எங்க அக்காவோடது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அக்கா பேர் வந்து சொல்லல. அதுவரை வந்து எல்லாமே வந்து சதம் தான் போகுது. ஆனா திடீர்னு வந்து அந்த பெட்டி வந்து அந்த பாட்டி வந்து அந்த கொண்டாந்த சூட்கேஸ வந்து அந்த ஒரு பெட்டிய வந்து கொண்டாந்து வந்து அது மேல வந்து வைக்கிறாங்க. அப்புறம் வந்து, "சரி நான் இப்ப ஆரம்பிக்கிறேன்" அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. உடனே பாடிக்கு வந்து "என்னடா இது? யாரு இவங்க? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க?" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியவே இல்ல. அப்ப வந்து ஒரு மூலையில நோக்கி வந்து பார்க்குறாங்க. அது நெற்றிய வந்து தொடுறாங்க. உடனே வந்து பார்க்கும்போது பாடி வந்து பயந்துடுறா. இப்ப வந்து பெட்டியோட வந்து ஒரு மணல் மணிக்கூண்டு மாரி இருக்கு. அதாவது டைம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும்ல, அது மாரி வந்து இருக்கு. அப்ப வந்து இப்போது வந்து இது வந்து இந்த டைம் வந்து உன்னோடது அப்படின்னு வந்து அந்த பாட்டி வந்து சொல்றா. பாடி வந்து குழப்பமடைஞ்சு, "என்ன? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் பாவம்ன்னு சொல்லி உன்ன உழ விட்டா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய அனுப்பிச்சிடுறா. உடனே அந்த பெண், "இன்னைக்கு நைட்டே நீ வந்து செத்துருவ. அதான் உண்மை" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து வெளிய வந்து போயிடுறா. திரைப்படத்துல வந்து அந்த படத்துல வந்து அவளோட பேர் வந்து ஒரு உமன் சொல்லி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ எத வேணாலும் வந்து முயற்சி செய்யலாம். எத வேணாலும் வந்து உணரலாம். ஆனா வந்து உண்மை வந்து மாறாது. இன்னைக்கு நைட் வந்து நீ இறந்துருவ அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா சொல்லிட்டு, "சரி போ, அப்படி போ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அனுப்பிச்சிடுறாங்க. "நீ பொருந்து கொள்ள மாட்டா. யாரிடமும் வந்து சொல்லாத. நானும் வந்து சொல்ல மாட்டேன்" அப்படின்னு வந்து அவ வந்து சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து போயிடுறா. உடனே அந்த வாலி பயத்துல வந்து அவள வெளிய போக வந்து சொல்லிடுறா. ஆனா வந்து மரியாதையுடன் தான் வந்து பேசுறா. தேவைப்பட்டா வந்து போலீஸ வந்து அழைப்பேன் அப்படின்னு வந்து எச்சரித்து அந்த பாட்டிய வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மரப்பெட்டி கூட வந்து அவளோட வந்து வெளிய வந்து தள்ளிடுறா. வெளிய போகும்போது வந்து அந்த பெண் வந்து திடீர்னு பாடி என்ற அவளோட பெயர வந்து அழைக்கிறா. பாடி அதிர்ச்சி அடைந்து, "என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு வந்து கேட்கிறா. அதுக்கு அந்த பெண் வந்து, "முடிவுடா கணக்குல வந்து சிக்குன மாரி தான் உணர்கிறது. நீ அதுலருந்து ஒருபோதும் வந்து விழிக்க மாட்ட" அப்படின்னு வந்து அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு வந்து போயிருது. இறுதியா வந்து அந்த பெண் வந்து மெதுவா வந்து மன்னிக்கவும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. பாடி அதிர்ச்சியில வந்து பேச முடியாம உள்ள சென்று வந்து கதவ வந்து பூட்டிக்கிறாங்க. அந்த பெண் சில மணி நேரம் வெளியே நின்று கொண்டிருக்கா. பின்ன வந்து நைட்டாக அவ வந்து மறைஞ்சு போயிறா. பாடி ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது, அவளோட ஆனா வந்து அந்த மரப்பெட்டி சாலை நடுவுல வந்து இருக்குது. அத நோக்கி வந்து யாரோ திட்டமிட்டு விட்டு சென்றது போல வந்து இருக்கு. உடனே வந்து இப்ப வந்து அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உடனே பாடி வந்து பயத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, தன் அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி வந்து வீட்டுக்கு வந்து ஒரு அம்மா வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னோனே, "நீ ஏன் தேவையில்லாத ஆள வந்து வீட்டுக்குள்ள விடுறன்னு?" அவங்க அம்மா வந்து கண்ட மேனிக்கு வந்து பாடிய வந்து திட்டுறாங்க. உடனே வந்து, நீ இப்போ ஒழுங்கா வந்து டேப்லெட் எடுத்து சாப்பிட்டு வந்து தூங்கு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாடி வந்து சொன்னா, அந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்து "இன்னைக்கு நைட்டு செத்துருவா" அப்படின்ட்டாங்க. அப்படியே ஒரு மரப்பெட்டி மாரி என்னமோ வந்து குடுத்துட்டு போ பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. "நீ அதெல்லாம் வந்து விட்டுட்டு,
நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதில் மட்டும் முயற்சி செய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாடி வந்து இப்போ வந்துன்னா வந்து நாளைக்கு இன்டர்வியூக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கான். அவன் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோலாம் வந்து அம்மாவுக்கு வந்து எடுத்து அனுப்பிச்சு வந்து பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் வந்து யாரோ வந்து பின்னாடி நிற்கிற மாதிரி அதுக்கு வந்து தெரியுது. யாரோ அவரை வந்து பின்னாடியே வந்து துரத்துற மாதிரி வந்து தெரியுது. உடனே வந்து கீழே சென்று போய் வந்து அவள் என்ன பண்ணுறான்னா வந்து டென்ஷன் ஆகி வந்து சிகரெட் பிடிக்கிறான். சிகரெட் பிடிச்சோன்னே வந்து அம்மாவுக்கு வந்து திரும்ப ஃபோன் பண்ணுறான். நான் தனியாக தான் இருந்துக்கேன், ஆனால் வந்து உள்ளே வந்து ஏதோ வந்து பெர்ஃப்யூம் வாசனை வருது அப்படின்னு வந்து சொல்கிறா. இன்னும் அம்மா சிரித்தபடி வந்து எல்லாமே உன் கற்பனை, அமைதியா இரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் வந்து பாடி வந்து காமிக்கிறா. மரைப்பட்டி மீண்டும் வந்து அங்கே வந்து வந்துடுச்சுன்னு சொல்லி. அப்போ அம்மா வந்து நீ அதை உடனே வந்து உள்ளே கொண்டு போய் வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாடிக்கு வந்து முடியாது தெரியும். அவள் வந்து அதை ஒருபோதும் வந்து தொடவிட பெட்டிக்கு வந்து மணிக்கொண்டு வந்து இருக்குது. அது உள்ள மணல் வந்து அசையாமல் வந்து நிற்குது. அப்போ தான் திடீர்னு வந்து அம்மாவோட குரல் வந்து மாறுது. நீ இன்னும் இதை தொடங்க விடையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. பாடி வந்து உறைஞ்சி போய் வந்து நிற்கிறேன். அந்த மணிக்கொண்டை பற்றி சொல்லவே இல்லை. அந்த குரல் வந்து சொல்லுது, நான் உன் அம்மா இல்லை. ஆனால் குரல் அவளுடைய அம்மா போலவே வந்து இருக்குது. பாடியோட வாழ்க்கை வந்து ரகசியம் அனைத்தையும் வந்து அது அறிஞ்சிருக்கு. அப்போ வந்து குரல் வந்து கொடூரமாக வந்து மாறுது. நீ எப்போதுமே வந்து மெதுவானவ என் பெண்ணே அப்படி இந்த இரவு நீ இறப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வந்து சொல்லுது. நான் காதலித்த ஒருவனுக்காக அர்ப்பணிப்புக்கு பாடல் வந்து இப்போ அது வந்து ஒழிக்குது. பாடி அலறியபடி ஃபோனை வந்து கட் பண்ணுது. கட் பண்ணிவிட்டு வந்து உடனே வந்து கதவோட மணி வந்து அடிக்குது. அது தொடர்ந்து வந்து பலமாக வந்து கதவு தட்ட சத்தம் வந்து கேட்குது. உடனே வந்து கனவு இப்போ அது வந்து முழுமையாக பயமாக வந்து மாறுது. சில நிமிடத்துக்கு அப்புறம் வந்து பாடியோட கைபேசி வந்து மீண்டும் வந்து அழைக்குது. இப்போ வந்து அம்மாவோட நம்பர். ஆனால் வந்து அது அவளோட அம்மா வந்து இல்லைன்னு சொல்லி அவளுக்கு வந்து சந்தேகம். அந்த மரப்பெட்டியோட இணைந்து வந்து தீய சக்தி அது அவளோட அம்மா போலவே வந்து நடிக்குது. இப்போ அந்த வாய்ஸ் வந்து பாடிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது. உன்னை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீ வந்து உன் பொழுதுபோக்கே வந்து உனக்கு கிடையாது. 4 மாதம் மேலே வந்து ஒரு வேளையில வந்து நீ தங்க மாட்ட. எல்லாத்தையும் வந்து நீ அழிச்சிருவ. யாராவது உன்ன நேசிக்க முடிஞ்சா வந்து நீ வந்து ஓடி போயிடுவ. உனக்கு காதல் என்றாலே வந்து என்னன்னு தெரியாது அப்படின்னு சொன்னோனே வந்து பாடி வந்து உடனே வந்து ஷாக் ஆயிடா. அந்த சக்தி குரலுக்கு உறவுமே ஷேப்பும் வந்து மாறிட்டே இருக்கும். அதுவும் வந்து முழுக்க முழுக்க வந்து தீயது. நீ இன்று வந்து நைட் வந்து இறப்ப அப்படிலாம் இல்ல என்றான்னா அவளை வந்து கிண்டஸ் வந்து செய்யுது. முக்கியமாக வந்து பாடி வந்து துடிச்சு போயிடுறாங்க. அதை எப்படி நிறுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அந்த சக்தி வந்து ஒரு பெட்டிக்குள்ள பாரு. நீ வெறுப்பது ஒன்று, உனக்கு தேவையான ஒன்று, நீ நேசிப்பது ஒன்று வந்து இருக்கு. பெட்டிக்குள்ள இந்த 3 வேணும். நாங்க எல்லாவற்றையும் வந்து பார்க்குறோம். அழைப்பு வந்து துண்டிக்கிறாங்க. அர்த்தம் புரியாம வந்து பாடி வந்து சிகரெட் பேக்க வந்து பெட்டிக்குள்ள வந்து போடுறான். ஏன்னா வந்து அவள் அடிமைத்தனத்த வந்து வெறுக்கிறா. ஆனா வந்து அது மறையவில்ல. அடுத்த நொடியே வந்து அவள் மூச்சு திணற வந்து ஆரம்பிக்கிறா. வாந்தி எடுக்குது. அவளோட வாயிலேருந்து ஒரு சாவி வந்து வெளிய வருது. பயந்து வந்து அவள் அயலாரோட வீட்டுக்கு வந்து ஓடுறா. ஒரு பெண் மட்டும் வந்து கதவ திறக்கிறா. பாடி வந்து தயவு செஞ்சு போலீஸ கூப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்றா. முதல்ல வந்து அந்த பெண் சாதாரணமாக தான் வந்து இருக்கிறா. ஆனா திடீர்னு வந்து அவளும் வந்து பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் வந்து பாடிக்கு வந்து புரியுது. அவளும் அந்த சக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பெண் வந்து ஒரு கத்திய எடுத்து தன்னைத்தானே வந்து காயப்படுத்தி வந்து கொல்றாங்க. இத பார்த்துட்டு வந்து யாரும் உனக்கு உதவ மாட்டாங்க. நாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் யூ டேர் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெஞ்சில வந்து எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து ரத்தம் கைகளோட வந்து பாடி அங்கேருந்து வந்து ஓடிடுறான். இப்போ வந்து எல்லாமே வந்து போலியா வந்து தெரியுது. அப்போ முதியவர் சொன்னது வந்து அவளுக்கு வந்து உண்மையா மாரியே வந்து தெரியுது. இப்போ பாடி திரும்ப வந்து ஓட்டி வந்து வீட்டுக்குள்ள வந்து வந்துறா. வீட்டுக்குள்ள வந்தோனே வந்து அது அந்த பேய் வந்து இப்போ வந்து பாடியோட அப்பா குரல்ல வந்து பேசுது. அப்பா குரல்ல பேசினோனே வந்து அவர் ரொம்ப வந்து நடுங்கி போயிறான். அப்பாவோட இறந்த நாளெல்லாம் வந்து அது வந்து நினைவூட்டுது. நினைவூட்டோனே வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து அவளோட நம்பிக்கைய வந்து அவள் வந்து இறந்துட்டா. அப்போ வந்து தினமும் வந்து கடவுள் வேண்டினா, ஆனா வந்து எந்த பதிலும் வந்து கிடைக்கல. நடக்கிறபடியே வந்து முதல்ல வாந்தி எடுத்தப்போ வந்து ஒரு சாவி வந்து கிடைச்சது. அந்த சாவிய வந்து பக்கத்துல இருந்த ஒரு பெட்டிய வந்து தொறக்கிறா. அதில வந்து நோயாளியான தந்தையோட புகைப்படங்களும், ஒரு சின்ன கிராஸும் வந்து இருந்தது. அந்த நேரத்தில வந்து திடீர்னு வந்து அந்த தந்தையோட பயங்கரமான உருவத்த வந்து பார்க்குறாங்க. அலறியபடி வந்து வெளிய ஓடுறா. பாடி வந்து அந்த சிலுவைய வந்து மரப்பெட்டிக்குள்ள வந்து வைக்கிறா. மீண்டும் திறக்கும்போது வந்து அது மறைந்திருந்தது. முதல் பணி வந்து அவ முடிச்சுட்டா. அவ மிகவும் வெறுத்த ஒண்ணு வந்து அவளோட உடைஞ்ச வந்து நம்பிக்கை. இப்போ வந்து 2வது பணி அவளுக்கு தேவையானது. மணிக்கொண்டு மீண்டும் வந்து ஓட ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணோட குரல் வந்து ஒலிக்குது. பாடி வந்து கண்ணாடிய வந்து நோக்கி வந்து திரும்புறா. அதோட பிரதிபலிப்பு வந்து சிரிக்குது. அந்த பிரதிபலிப்புல வந்து கையில வந்து ஒரு செடி வெட்டு வந்து கத்தி. அந்த கண்ணாடிய வந்து அடிக்குது. "நீ ஏற்கனவே வந்து இறந்துட்ட" என்று சொல்லுது. பாடியோட பிரதிபலிப்பு கண்ணாடியில தான் தடைய வந்து அடிக்குது. கண்ணாடி உடைய வந்து தொடங்குது. அந்த நொடியில வந்து அந்த கத்தி வந்து இப்போ வந்து பாடியோட கையில வந்து இருப்பத வந்து அவ வந்து உணர்றா.
ஏன் என்று வந்து அவளுக்கு வந்து தெரியல. ஆனா வந்து அது ஒரு அறிகுறின்னு அவள் வந்து புரிஞ்சுக்கிறா. அப்போ அவளோட ஃபோன் வந்து திரும்ப வந்து அடிக்குது. இப்ப ரேணி வந்து அழைக்கிறா. ரேணின்னா அவங்க அக்கா. ரேணி கவலையோட வந்து கடந்த 20 நிமிடமா நான் உன்ன ஃபோன் எடுக்கிறேன். நீ எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்றா. இது உண்மையாவா? அவளோட அக்காவா? இல்ல சக்தி வேஷம் விடுதா? அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்பதான் வந்து ரேணி வந்து சொல்றா, "நீ கொஞ்சம் முன்னாடியே வந்து எனக்கு அழைச்சு யாரோ ஒருவன் இறந்துட்டு விட்டாங்க. அ அழிக்கு ஆபத்துன்னு சொன்னா" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாடி வந்து அந்த அழைப்ப வந்து ஃபோன் பண்ணவே இல்ல. மேலும் பயங்கரமான வந்து ஒன்றா வந்து அது இப்ப அது ரேணி வந்து சொல்றா, "உன் கார் இப்ப என் வீட்டுக்கு வெளிய வந்து நிக்குது. நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "அது நான் இல்ல" அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஃபோன் வந்து கட் ஆயிடுது. அவள அவங்கள காப்பாத்த வந்து ஓட வந்து முயற்சிக்கிறேன். ஆனா கதவு தன்னத்தானே வந்து பூட்டிக்குது. ஜன்னல உடைச்சு முயற்சி பார்க்குறேன். ஆனா வந்து அவ வந்து சிக்கிக்கிறா. முற்றிலும் வந்து உடைஞ்சிட்டு பாடி அந்த சக்தியிடம் வந்து கத்துறா. "உனக்கு என்னதான் வேணும்?" டிவி தானாவே வந்து ஆன் ஆகுது. அப்போ சிறுமி அது அழியா அல்லது பாடியோட குழந்தை பருவ வீடியோவா அப்படின்னு தெரியல. ஆனா கேமராவின் கவனம் வந்து விரல்கள் மீது தான் இருக்கு. அப்பதான் வந்து பாடிக்கு வந்து புரியுது அந்த சக்தி அவளிடம் வந்து ஒரு விரல வந்து வெட்ட சொல்லுதுன்னு சொல்லி. பயத்துல நடுங்குன பயத்துல வந்து நடுங்கியபடி வந்து மரத்தால வந்து அடிக்கி வந்து ஆபத்துன்னு வந்து அவளுக்கு வந்து தெரியும். அவள் செடி வெட்டும் கத்திய வந்து எடுக்கிறா. அத வந்து தன்னோட சிறிய கால் விரல வந்து வெட்டி கொல்றா. வலி தாங்க முடியாம வந்து அழறா. டிவி உடனே வந்து ஆஃப் ஆகுது. பணி முடிஞ்சது போல வந்து தெரியுது. பாடி கால்ல வந்து துணிய வந்து கட்டிக்கொள்கிறா. மூச்சே வந்து சரியா வந்து வரல. ஆனா வந்து அந்த சக்தி வந்து மீண்டும் அவளோட அம்மாவோட உருவில வந்து வருது. மீண்டும் வந்து துன்புறுத்துது. "அழாத! உன்ன நீயே நேசின்னு" வந்து உத்தரவிடுது. பாடி வந்து பெட்டி வந்து திறக்கிறா. அவளோட வெட்டப்பட்ட கால் விரல் வந்து இன்னும் உள்ள தான் இருக்கு. அதாவது அந்த தியாகம் வந்து ஏற்படல. டிவி வந்து மீண்டும் வந்து ஆன் ஆகுது. அந்த சக்தி வந்து தன் கைய வந்து காட்டுது. அதில ஒரு விரல் வந்து இல்ல. அப்பதான் வந்து உண்மை புரியுது. அவ கை விரல வெட்ட வேண்டும். கால் விரல் இல்ல அப்படின்னு சொல்லுது. இப்ப அது வலியும், பயத்திலும் இருந்தாலும் வந்து தப்பிக்க வழி இல்லாம வந்து பாடி வந்து உணர்றான். கையில வந்து ஒரு விரல வந்து வெட்டுறான். இந்த மரப்பெட்டிக்குள்ள வைக்கிறா. உடனே வீட்டில் உள்ள எல்லா விளக்குகளும் அணைந்து விடுதுங்க. இப்பதான் வந்து முழுமையா வந்து புரிந்து கொள்றோம். முதிய அந்த பெண்ணோட விரல்கள் வந்து ஏன் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி, அவளும் வந்து இந்த தியாகத்த தான் செய்ய வேண்டியிருந்தா. அதனால தான் வந்து அந்த பாட்டியோட விரலும் இல்லாம வந்து இருந்ததுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியுது. மரப்பெட்டியில வந்து அந்த விரல வந்து வைக்கிறா. விரல் வச்சோனே வந்து கை விரல் வந்து காணாம வந்து போயிடுது. இப்ப 2வது டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. அவளுக்கு தேவையான ஒண்ணு வந்து அவளோட தியாகம் வந்து செஞ்சுட்டா. மணிகண்டன் வந்து மீண்டும் வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ண இப்ப கடைசியா ஒரு டாஸ்க் வந்திருக்கு. அதான் வந்து நேசிக்கிறது. அவன் நேசிக்கிறது அந்த நேரத்தில வந்து கதவு தானா வந்து திறக்கப்பட்டிருந்தது. அடுத்த காட்சியில வந்து பாடி வந்து ரேணியோட வீட்ல வந்து இருக்கா. மேல் மாடியில வந்து ரேணி வந்து மயங்க நிலையில வந்து கிடக்கிறா. இறந்து விட்டாங்களோ அல்லது கோமால உள்ளதான்னு தெரியல. அடியும் வந்து அசையாம வந்து கிடக்கிறா. அத பார்த்து வந்து பாடி வந்து உடைஞ்சு போறா. அந்த நேரத்தில வந்து ஒரு சவுண்ட் வந்து பாடி வந்து அத அணைச்ச உடனே வந்து மரப்பெட்டி வந்து மணிக்கொண்டு வந்து அங்கேயே வந்து தோன்றுது. கோவத்தில பாடி வந்து பெட்டிய வந்து எ எறிறா. அதே நேரத்தில வந்து வீட்டுக்குள்ள வந்து எல்லா ஃபோன்களும் வந்து ஒரே நேரத்தில வந்து அடிக்குது. கடைசியா வந்து பாடி வந்து ஒரு ஃபோன வந்து எடுக்கிறா. அது அழிய விடக்கூடாது. "நீ இன்னும் கடைசி பணிய வந்து முடிக்கல" அப்படின்னு வந்து அது சொல்லுது. "நீ மிகவும் வந்து கடினமான ஒன்ற வந்து கொடுக்க வேண்டும். நீ உண்மையாவே நேசிப்பத" அப்படின்னு சொல்லி சொல்றான். பாடி அடுத்தபடி "நான் அழிய தான் நேசிக்கிறேன்" என்று வந்து சொல்றான். அவள் ஒரு கத்திய எடுத்துக்கொண்டு வந்து அழியோட அறைக்குள்ள வந்து போறா. அழி பயத்தில வந்து "என் கண் வேணும்னாலும் எடுத்துக்கோ, என் மூக்கு வேணும்னாலும் எடுத்துக்கோ" என்று வந்து சொல்றா. ஆனா வந்து பாடி வந்து அவள வந்து காயப்படுத்தல. அதற்கு பதிலா வந்து அலியோட தலைமுடியிலேருந்து ஒரு முடிச்ச வந்து வெட்டுறா. அதே வந்து உண்மையான தியாகம் என்பதை வந்து அவ புரிஞ்சு கொள்றா. அந்த சக்தி வந்து பாடிய வந்து தொடர்ந்து வந்து கையாளுது. பாடி வந்து அந்த முடிய வந்து பெட்டிக்குள்ள வச்சு, "நான் உன்ன எப்போதும் வந்து நேசிப்பேன்" வந்து சொல்றா. மீண்டும் அந்த பெட்டிய தேடும்போது அந்த முடி வந்து காணாம வந்து போயிருந்தது. அந்த தியாகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா வந்து அதற்கு பிறகு வந்து என்ன நடக்கும் என்பது அவளுக்கு வந்து தெரியல. அந்த நேரத்தில வந்து அவர் கீழ ரேணிய வந்து உயிரோட வந்து பார்க்குறா. பாடி வந்து ஓடி சென்று வந்து அவள வந்து கட்டிக்கிறா. மேலே சென்று பார்த்தபோது வந்து அலியும் வந்து உயிரோட வந்து இருக்கா. 2 பேரும் வந்து அழுத பழியா வந்து சிரிக்கிறாங்க. ஆனா வந்து அடுத்த நொடியே வந்து அலியோட முகம் வந்து மாறுது. அவளது குரல் வந்து வேறு மாதிரி வந்து ஆகுது. திடீர்னு வந்து அலி வந்து பாடியோட மார்புல வந்து கத்திய வந்து குத்துறா. அடுத்த நொடியே வந்து பாடி வந்து மீண்டும் வந்து தன் வீட்ட வந்து டைனிங் மேசையில வந்து அ டைனிங் டேபிள வந்து கண்ண முழிச்சு பார்க்குறா. மரப்பெட்டி வந்து மணி கொண்டு வந்து இன்னும் வந்து அங்கேயே தான் இருக்குங்க. எதுவும் வந்து மாறல. மனமுடிஞ்ச பாடி வந்து மேலும் பொருட்கள கொண்டு கொடுக்க முயற்சி செய்றா. முதல்ல அவளோட மோதிரம், அதுக்கப்புறம் அவளோட செயினு 2ம் வந்து மறைஞ்சிருச்சு. மணிக்கூண்டு வந்து மீண்டும் வந்து திரும்புது. பயத்துல வந்து அவள் தன்னோட ரத்தத்த கூட பெட்டிக்குள்ள வந்து வைக்க முயற்சி செய்றா. அப்போது பயங்கரமான ஒரு கை பெட்டிக்குள்ள இருந்து வெளிய வந்து அவள வந்து பிடிக்குது. அவள வந்து கைய விடுவித்து கத்துறா, "உனக்கு என்ன வேணும்?" அப்பதான் வந்து அவ வந்து அந்த முதிய பெண்ண வந்து நினைவு கூர்றா. அந்த பெண் கூட வந்து இதையே மற்றவர்களிடம் தள்ளிவிட முயற்சி செய்தா. அந்த பெண் வந்து இந்த சாபத்த வந்து மற்றவர்களிடம் ஒப்படைக்க முயன்றா.
இதை உணர்ந்த அந்த பாடி அந்த பெட்டியை வந்து தெருவிட வந்து ஓடுறா. வீடு வீடா வந்து கதவு தட்டுறா. யாரும் வந்து கதவை வந்து திறக்கல. கடைசியில் தாரான்ற ஒரு சிறுமி வந்து கதவை வந்து திறக்கிறா. முதிய பெண் படை வந்து பாடி வந்து குழப்பத்திலும் துயரத்திலும் வந்து இருக்கிறா. தாரா வந்து அவளை வந்து உள்ள வந்து அடைக்கிறா. என் பெற்றோர் சீக்கிரம் வருவாங்க என்று சொல்கிறாங்க. பாடிக்கு என்ன நடக்குதுன்னு விளக்க முடியல. தாரா வந்து தேநீர் எடுக்க சென்றபோது வந்து பாடி வந்து ஒரு பயங்கரமான காட்சியை வந்து பார்க்குறா. தாரா வந்து ரத்தத்தில் வந்து மூழ்கி இருப்பது போல வந்து அப்போதான் அந்த உண்மை வந்து அவளுக்கு வந்து புரியுது. இப்போது அந்த பெட்டி வந்து தாராவை அடுத்த படியாக வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது. பாடி வந்து பையில் இருந்த அந்த பெட்டியை வந்து எடுக்கிறான். மேசையில் மீது வைக்கிறான். மணிக்குண்டையை வந்து வெளியே எடுக்கிறான். அந்த சிறுமி வந்து கேட்குறான், இந்த என்ன பெட்டி? பாடி சொல்கிறா, உன் பேர் தாரா தானே அப்படின்னு சொல்ல போகிறா. தாரா வந்து உறைஞ்சி போயிடா. அவள் வந்து தன் பெயரை வந்து சொல்லவே இல்லை. தாரா நீ இங்கிருந்து போக வேண்டும் என்று வந்து சொல்கிறா. பாடி வந்து பதில் சொல்கிறா, நீ வந்து சீக்கிரமாகவே புரிஞ்சுக்குவா அப்படின்னு வந்து சொல்கிறா. ஆரம்ப காட்சியில் சொன்ன அதே வார்த்தைகள் வந்து மீண்டும் வந்து சொல்கிறா. நான் சோர்ந்து போயிட்டேன். எதுவுமே வந்து முக்கியம் இல்ல. எவ்வளோ மூச்சு சேர்ந்தாலும் எதுவுமே மாற போறதில்ல. அப்படி வந்து பாடி வந்து சொல்றான். நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். தாரா வந்து உன் பெற்றோர் திரும்ப வரமாட்டாங்க. நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறா. அப்புறம் வந்து சொல்றா வந்து இந்த பெட்டியை இப்போது வந்து உன்னோடது. நீ இன்று இரவு வந்து இறப்பா அப்படின்னு வந்து சொல்றா. தாரா வந்து அதான் நான் உதவ வந்து நினைச்சேன் தான் அப்படின்னு வந்து சொல்றா. இதோட வந்து கடைசி பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாடி என்ன பண்ணான்னா, வேகமா வந்து வீட்டுக்கு வந்து வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்து, அந்த பாட்டி வந்து அவ முன்னாடி வந்து தோன்றா. முன்னாடி தோன்றதுக்கப்புறம் வந்து அவ பாடிட்ட வந்து சொல்றா, "இந்த பெட்டி வந்து உன்னை இப்போ கொல்ல சொல்லுது" அப்படின்னு வந்து சொல்றா. பாடி வந்து உடனே வந்து ஷாக் ஆகுறா. உடனே வந்து "அந்த பெட்டி எனக்கு வந்து ஒருபோதும் வந்து விடவில்ல, அது நிற்கவும் இல்ல" அப்படின்னு வந்து அந்த பாட்டி வந்து சொல்றா. இப்போ 2 பேருக்கும் நடுவுல வந்து சண்டை நடக்குது. பாடி வந்து கத்திரிக்கோலால வந்து அந்த ப் வயசான பொண்ண வந்து குத்திடுறா. அவங்க வந்து இறந்து கொண்டு இருக்கும்போது வந்து கடந்த காலத்துக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து என் கதவடி வந்து ஒருத்தன் வந்து தட்டினா, நானும் வந்து கதவ திறந்தேன். அதுக்கப்புறம் வந்து யாரும் என் கதவ வந்து தட்டவே இல்ல. இந்த பெட்டி உள்ளுக்குள்ளேயே வந்து உடைஞ்சு மனிதர்கள வந்து தேர்ந்தெடுக்கிறது போல. நீ நல்லவள் என்று எனக்கு தெரியும். ஆனா வந்து இந்த பெட்டிக்கு அது முக்கியம் இல்ல. நானும் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனா வந்து சுய கட்டுப்படுத்த கூட இதற்கு போதல்ல. நான் பயந்தேன். அதற்காக தான் இந்த பெட்டி என்ன இன்னும் அதிகமா வந்து விரும்பியது. மரணத்த பற்றி பயப்படாதே நிறுத்திவிடு. அத சொல்லிட்டு வந்து அந்த முதிய பெண் வந்து இறந்து போடுறா. அவளது உடல்ல வந்து பழைய காயங்கள் தான் இருக்குது. ஒரு கண் கூட இல்ல. இந்த சக்திய வந்து அவளையும் வந்து அதே போல வற்புறுத்தி வந்து காட்டுறாங்க. அப்போதான் வந்து பாடிக்கு வந்து உண்மை புரியுது. இந்த பெட்டி வந்து மணிக்கொண்டு வந்து பயத்தையே உணவாக கொண்டு வாழுது. அவள் இனி பயப்பட மாட்டான்னு சொல்லி முடிவு செய்றா. பயமின்றி வந்து அவள் மணிக்கூட்ட வந்து மணல் விடுவத வந்து பார்த்து கொண்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில வந்து ரெனியும் அடியும் வந்து படிக்கட்ட வந்து இறங்கி வராங்க. 2 பேரும் வந்து உயிரோட வந்திருக்காங்க. எல்லாம் சரியா விட்டுருச்சு போல வந்து தெரியுது. ஆனா வந்து ரெனி வந்து கவனிக்கிறான். வீட்டு ஆள்ல குழப்பமா வந்து இருக்குதுன்னு சொல்லி. பாடியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து கிடக்குது. ஆனா வந்து பாடி வந்து அங்க இல்ல. அடுத்த காட்சியில வந்து பாடி வந்து தான் வீட்ட வந்து கண் முழிச்சு பார்க்குறான். இதெல்லாம் வந்து கனவா என்று நினைக்கிறான். ஆனா வந்து தான் வெட்டப்பட்ட விறகுகள பார்த்தோனே இது உண்மை என்பது போல வந்து உணர்றான். அவள் வந்து வெளிய வந்து பார்த்தோன முன்ன சந்தித்த ஒரு அந்நியன் வந்து உயிரோட தான் வந்து இருக்கிறா. அவள் வந்து நிம்மதி வந்து அடையறா. உடனே வந்து ரெனியோட வீட்டுக்கு வந்து ஓடுறா. அடிய வந்து கட்டிப்பிடிச்சு நான் சீக்கிரமே வந்து திரும்ப வரேன்னு சொல்லி வந்து சொல்றா. ஆனா அந்த ஒரு இடத்த மட்டும் சரி பார்க்கணும். அது தாராவோட வீடு. தாராவோட கதவ வந்து திறக்கிறா. பாடி வந்து அவள வந்து குற்றம் சாட்டுறான். பெட்டிய வந்து திரும்ப குடு அப்படின்னு வந்து கேட்குறான். தாரா வந்து குழப்பமடைறா. நீ தவறா வந்து நினைக்கிற. என் பெற்றோர் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக வந்திருக்காங்கன்னு சொல்றா. பாடி வந்து அமைதியாறா. சிகரெட் பிடிக்கிறா. அந்த நேரத்துல வந்து ஒரு ஃபோன் வந்து வருது. அத பார்க்கவே வந்து அவ வந்து பயப்படுறா. தாரா வந்து கதவ வந்து மூடுறா. அப்பதான் வந்து நம்ம பார்க்குறோம். சுவர்ல வந்து ரத்தத்தால எழுதப்பட்ட ஒருத்தர். யாரிடமும் வந்து சொல்லாத. யாரையும் வந்து நம்பாத. அவள் வந்து உன்னிடம் வந்து பொய் சொல்றா. தாராவோட விரல்கள் வந்து காணல. அப்பதான் வந்து மரப்பெட்டிக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க. அ டைனிங் ரூம்ல வந்து தாராவோட பெற்றோர் வந்து சடலமா வந்து கிடக்குறாங்க. தாராவோட கைபேசி வந்து அடைக்குது. அங்கேயே வந்து இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து முடியுது. நன்றி.